ஒரு தடவை நான் அமெரிக்காவில் பாஸ்டன் போயிருந்தேன். அங்கே MIT யூனிவர்சிட்டியில் என்ன ஒரு லெக்சருக்கு கூப்பிட்டாங்க. அதெல்லாம் பயங்கரமான அறிவாளிங்க அந்த பசங்கள்லாம். அதாவது அவங்க பேசுகிறத கேட்டால் நமக்கு தான் பயம் வரும். ஒன்று MITயில் லெக்சருக்கு கூப்பிட்றதுக்கு முன்னே அவனுங்க ஒன்று ஒரு இன்டர்வியூ பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூவில் நீ பாஸ் ஆகணும், இல்லைன்னா உன்னை கூப்பிடவே மாட்டாங்க லெக்சருக்கு. ஸோ நான் பாஸ்டனில் இருந்தேன். அப்போ அவங்க வந்தாங்க, ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கேம் மீ எ டாபிக். என்ன டாபிக்னா, ஹவு டு பேலன்ஸ் தி வேர்ல்ட்லி லைஃப் அண்ட் ஸ்பிரிச்சுவல் லைஃப். இந்த உலகியல் வாழ்வை, லௌகீகத்தையும் ஆன்மீகத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்றது, இதுதான் கேள்வி. ஸோ ஐ கேவ் ஏ லெக்சர். தட்ஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் லெக்சர்ஸ். நான் சொன்னேன், லௌகீகம் ஆன்மீகம், ஒன்று ஒர்க், இன்னொன்று வர்ஷிப். The question should be split into 4. Is it work or worship? Point 1. Point 2. Is it work and worship? Point 3. Work for worship. Point 4. Work as worship. So, if we analyze the answers for these, your question will be answered. ஆரம்பிச்சேன். நான் சொன்னேன், உலகத்திலேயே ஒரு கேஸ் ஸ்டடி வச்சு தான் எல்லா ரிசர்ச்சும் பண்ணுவாங்க. மகாபாரதத்தில் இந்த கேள்விக்கு ஒரு விடை இருக்கு. கிருஷ்ண பரமாத்மா படுத்துன்னு இருக்கார். அவருடைய தலைமாட்டிலையும் கால் மாட்டிலையும் துரியோதனனும் அர்ஜுனனும் போய் உட்காந்துக்கிறாங்க. கிருஷ்ணர் பிரட்டன் பண்ணிட்டு எந்திரிச்சிட்டு, நான் வரக்கூடிய குருஷேத்திர யுத்தத்தில் எந்த ஆயுதத்தையும் ஏந்த மாட்டேன், தேரோட்டியா தான் இருப்பேன். ஸோ எந்த ஆயுதமும் ஏந்தாத தேரோட்டி கிருஷ்ணன் உனக்கு வேணுமா, இல்லை என்னுடைய ஐஸ்வர்யம், என்னுடைய சைன்யங்கள் வேணுமா அப்படின்னு. துரியோதனம் பார்த்தான், இவன் சண்டை போட மாட்டான்னா இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு, ஐ நீட் யுவர் ஆர்மி அண்ட் யுவர் மணி அப்படின்ட்டான். அர்ஜுனன் சொன்னான், பகவானே எனக்கு ஒன்று தவிர எதுவுமே உலகத்தில் வேண்டியதில்லைன்னா இதுதான். ஓகே, திஸ் ஆர் தட். மகாபாரதத்தில் என்னாச்சு, கிருஷ்ண மாத்திரம் போறோம்னு சொன்ன அர்ஜுனன் ஒவ்வொரு நாளும் கிருஷ்ணன் அவனை காப்பாத்திக்கிட்டே இருந்தான், ஒவ்வொரு நாளும் காப்பாத்திக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் அர்ஜுனன் பஞ்ச பாண்டவர்கள் அவங்களுக்காக பரிசுத்து ஜனமேஜயன் எல்லாரையும் கடவுள் எப்படியோ காப்பாத்தி கொடுத்தாரு. வெறும் மேன் பவர் அண்ட் மணி பவர் போருன்னு சொன்னான் பாத்தியா. மேன் பவர்னா ஆர்மி, மணி பவர்னா கிருஷ்ணனுடைய ஐஸ்வர்யம். அந்த துரியோதனன் அவனும் ஓய்ஞ்சான், அவனுடைய 100 பிரதர்ஸையும் ஓய்ச்சான். அது மாத்திரம் இல்லாம எவ்வளவு பெரிய ஆளுங்க, துரோணர், அஸ்வத்தாமா, கர்ணன், பீஷ்மர், எவ்வளவு பெரிய ஆளுங்க, எல்லாருடைய நிர்மூலத்துக்கும் காரணமாயிட்டான். So the derivation seems to be out of this case study that instead of manpower and money power, God power is more relevant. இதான் மகாபாரதத்தில் நமக்கு புரியுற விஷயம். நீ உலகத்தில் எல்லா நாட்டிலையும் கரன்சி இருக்கு, பட் த ரீனிங் கரன்சி இஸ் அமெரிக்கன் டாலர். ஏன் நம்மள மாதிரி ஆன்மீகம்னு பீத்திக்கிற கண்ட்ரியில தோணாத அமெரிக்காக்காரன் தோணுச்சு. அவனோட டாலரை நீ எடுத்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் டாலர்ல இன் காட் வி ட்ரஸ்ட்னு இருக்கும். நமக்கு ஏன் இது தோணல, மற்ற நாட்டுக்காரனுக்கெல்லாம் ஏன் தோணல? அதனால இன்னைக்கு நீ 70 ரூபாய் கொடுத்தாதான் ஒரு அமெரிக்கன் டாலரே ஒன்று கிடைக்கும் இல்லையா? ஸோ திஸ் இஸ் அ கேஸ் ஸ்டடி அகைன். சிங்கப்பூர்ல மலேசியாக்காரங்க நீங்க எங்க கூட வர வேணாம் துரத்திட்டாங்க சிங்கப்பூரை. இப்போ லிவான் கியூன்னு ஒரு சைனீஸ் ஹெட் இருந்தார். அவரு சைனா அஸ்ட்ராலஜர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நம்ம நாடு பணக்கார நாடா இருக்குன்னா என்ன பண்ணோன்ட்டு அவங்கெல்லாம் சொன்னாங்க, ஒரு சுதர்சன சக்கரம் உங்க நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தர் கையிலேயே இருந்தால் நீங்க வசதியா இருப்பீங்கன்னு. அவர் சொன்னாரு, நான் ஒரு செக்யூலர் கண்ட்ரியை ஃபார்ம் பண்ண போறேன். இங்க வந்து கிறிஸ்டியன்ஸ், யூரோஏஷியன்ஸ், இந்தியன்ஸ், சைனீஸ் எல்லாரும் ஒரே ரேஸா இருக்கணும், செக்யூலரா இருக்க போறாங்க. அந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்னா அவன் சொன்னா, ஒன்று செய், உன் நாட்டுக்காக நீ ஒரு காயின் பண்ணுவல்ல, ருபி காயின் மாதிரி, அதுல அந்த இதை போடு, சுதர்சன சக்கரத்தை போடுன்னா. அப்படியே சிங்கப்பூர் இன்னைக்கு உலகத்திலேயே 7வது பணக்கார நாடாச்சு. அப்போ நோ காட், KNOW நோ காட், GOD, KNOW நோ பீஸ், NO நோ காடு, NO நோ பீஸ். இஸ் இட் ஒர்க் ஆர் வர்ஷிப்னா, my prescription will be worship and don't bother about laugikam. If you have only one choice, then work and worship. நீ குடியாத்தம் பக்கம் போய் பாரு, சிவகாசி பக்கம் போய் பாரு,
இல்லை நெசவு செய்கிறவங்கள போய் பாரு, அந்த மேட்ச் பாக்ஸில் லோட் பண்ணுறவங்கள போய் பாரு. அதுங்கெல்லாம் வந்து காலில் கையில் தறி அடிச்சுக்கிட்டே இருக்கும், ஆனால் ஊர்க்கதை பேசிட்டு இருப்பாங்க. ஸோ தேர் இஸ் a physical activity, parallelly there is a mental activity. அப்போ தானே பேச முடியும். என்ன சினிமா வந்துச்சு, ரஜினியை நிக்கல எல்லாம் சொல்லணும்ல. ஒரு சாதாரண பாமர நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ரெண்டையும் காம்ப்ளிமெண்டரி அண்ட் சப்ளிமெண்டரியா கொண்டு போக முடியுது இல்லையா? பிசிக்கல் ஆக்டிவிட்டி அலாங் வித் மென்டல் ஆக்டிவிட்டி. இதுதான் ஆஞ்சநேயர் உதாரணம். he was too busy. மைனாக மலையை கடக்கிறாரு, லங்கைக்கு நெருப்பு வைக்கிறாரு, சீதையை காப்பாத்துறாரு, எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஈவன் நந்தி கிராமத்துக்கு போய் சாக இருந்த பரதனெல்லாம் காப்பாத்துறாரு. இஸ் வெரி வெரி பிஸி. ஆனா எவ்வளவுக்கு எவ்வளவு பிஸியா இருந்தாரோ அதே நேரத்தில் அவர் பேரலா ராம் ராம் சொல்லியிருந்தார். ஸோ ராம தியானத்தில் நாட்டமும் ராம கைங்கரியத்தில் வேகமும். அப்போ ஒர்க் அண்ட் வர்ஷிப் பாசிபிள் தான். நீ ஆஃபீஸுக்கு போ, ஆஃபீஸ் வேலையை செய், உள்ளுக்குள்ள கடவுளை நினைச்சுக்கிட்டே இரு. ஸோ இட் ஷுட் பி பாசிபிள் ஃபார் யூ டு பேலன்ஸ் போத். அவுட் ஆஃப் தீஸ் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஐ கேவ் யூ. மூணாவது, ஒர்க் ஃபார் வர்ஷிப். தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு. நீ ஏன் உழைக்கணும்னா, நீ உழைத்து ஈட்டிய பணத்தை வச்சு நிறைய தான தர்மம் பண்ணணும். அதாவது பொருளை அருளா மாத்திர வித்தை கத்துக்கணும். அப்போ உழைத்து சம்பாதிக்கிறதெல்லாம் எதுக்காகனா தக்கவருக்கு, டிசர்விங் பீப்புளுக்கு, நம்முடைய ஈகோக்காக இல்ல. நிறைய தான தர்மம் பண்ணணும், அதுக்காக தான் உழைக்கிறோம். ஊரு நீ நீரிணைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. ஊர் நடுவில் ஒரு பொது கிணறு இருக்கும், 8 பக்கம் ராட்டினம் போட்டு ஆளாளுக்கு தண்ணி சேர்ந்தின்னு போவாங்க. அந்த மாதிரி ஊருக்கு நடுவில் ஒரு நல்லவன் இருந்தான்னா அவங்ககிட்ட இருக்கிற செல்வம் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் பயன்படும். பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் மருந்தாகி தப்பா மரத்தற்றால் எல்லாம் திருக்குறள். ஒரு மருந்து மரம் இருக்கு, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அதுல இருந்து 4 இலை கிள்ளின்னு போவாங்க, கீழா நெல்லியோ ஏதோ ஒன்று, சிறுக்கீரை. So it's possible for you to use that. அப்போ நம்ம சம்பாதிக்கிறது எதுக்காகனா நல்லது செஞ்சு அது மூலமா அருளை தேடுவதற்காக. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. பொருளால் அமருலகம் புக்கியல் அலாகாது, அருளால் அலமலரும் அன்று. நீ இந்தியா ரூபாய் எடுத்துன்னா அமெரிக்காவில் ஒரு போண்டா கூட வாங்க முடியாது. அங்க டாலர் கன்வெர்ட் பண்ணிட்டு போகணும். நீ ரிசர்வ் பேங்க்லயோ பர்மா பஜார்லயோ கன்வெர்ட் பண்ணிட்டு போனா தான் யூஸ் ஆகும். அப்ப நம்ம ஊர்லயே ஒரு நாட்டோட கரன்சி இன்னொரு நாட்டில் செல்றதுங்கிறது ரொம்ப ரேர். ஓகே, எஸ்பெஷலி இன் அஃப்ளூவென்ட் கண்ட்ரீஸ் லைக் ஈரோஸ் ஆர் பவுண்ட்ஸ் ஆர் அமெரிக்கன் டாலர்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம ஊர் ரூபாயெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டிங்கில் கூட இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி இந்த உலகத்தில் நீ சம்பாதிக்கிற இல்லை பொருள், இதை அந்த ஊருக்கு எது உதவும்? அருள் தானே உதவும். அப்படி கன்வெர்ட் பண்ணும். கன்வெர்ட், தென் யூ கேன் கோ அண்ட் யூஸ் இட் தேர் ஆஸ் யுவர் ட்ரம்ப் கார்டு. அண்ட் இந்த வித்தை யாருக்கு தெரியுதோ அவங்க இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், செல்கதிக்கு யாதும் குறைவில்லை கண்டாயின்னு தெரிஞ்சுக்காங்க. அப்ப நீ ஆபீஸ்க்கு போ, வேலை செய், உத்தியோகம் பண்ணு, பிசினஸ் பண்ணு. ஆனா அது உனக்காகன்னு நினைக்காத. யூ ஹேவ் a right to lead a comfortable life, but don't waste it in extravaganzas and luxuries. ஏன்னா lot of people do this mistake. எவ்வளோ பணத்தை எல்லாம் ஒழிச்சு ஒழிச்சு வைக்கிறான் பாரு, தலகணியில, பெட்ல, பாத்ரூம்ல, எல்லாத்திலையும் ஒழிச்சு வைக்கிறான். என்ன பண்ண போறான்? பாடுபட்டு தேடி பணத்தை சேர்த்து வைக்கும் மானுடர்கள் கூடு விட்டு ஆவிதான் போன பின்னே என்ன ஆக போகுது? எதுக்கும் யூஸ் ஆக போறது. ஆனால் நீ என்ன பண்ணும்? உனக்கு வேண்டிய கம்ஃபர்ட்ஸ் இருக்கு, அதை என்ஜாய் பண்ணு, வேணான்னு சொல்ல. பட் மோர் தேன் தட் யூ ஷுட் ஸ்பெண்ட் இட் ஆன் காட் ஆர் காட்ஸ் ஒர்க் or in any project which you believe, either education, medical, serving the poor, needy, any damn thing which you want. இன்ஃபோசிஸ்னு ஒரு கம்பெனி, அவங்க 4 பேரும், நாராயண் மூர்த்தி, அப்புறம் இவர் நீல்கெனி, இவங்க 4 இன்ஜினியர்ஸ் பட்னி கம்ப்யூட்டர்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நம்ம 4 பேரும் இந்த ஜாபை விட்டுட்டு சொந்தமா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம், இங்க நம்ம கிடைச்சுன்னு இருக்கிற சம்பளம் கிடைச்சா கூட போறோம் அப்படிங்கிற ஒரு கொள்கையில அவங்க இன்ஃபோசிஸ் ஆரம்பிச்சாங்க. முதல்ல ஓடல. திடீர்னு அந்த ஷேர் மார்க்கெட் பூம் வந்த உடனே அவங்க ஷேர்லாம் 3000 அந்த மாதிரி ஏற ஆரம்பிச்சிச்சு. சாதாரண ஷேர் எல்லாம் நிறைய பணம் வந்தது. அப்போ அவங்க இன்னொரு மீட்டிங் போட்டாங்க. இவ்வளவு பணமும் நம்ம எதிர்பார்க்காம வந்தது. அதனால நாம் ஆஸ் டைரக்டர்ஸ்
சம்பளத்தை எடுத்துக்கலாம். அதில் நம்ம குடும்பம்லாம் நடத்தணும். இந்த எக்ஸ்ட்ரா ஷேர் வேல்யூ வந்து இருக்கு இல்லையா, இப்போ அதை பூராவும் நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ப்ராஜெக்டை ஒவ்வொருத்தரும் எடுத்து இந்த சமுதாயத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஒரு கொள்கை வச்சாங்க. நாம் யாரும் ஃபர்ஸ்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணக்கூடாது ஏரோப்ளானில், வி ஷுட் கோ இன் எக்கானமி கிளாஸ்னு ஒரு கொள்கை வச்சாங்க. ஹோட்டலுங்களில் 5 ஸ்டார் 7 ஸ்டாரில் தங்கக்கூடாது, 3 ஸ்டாரில் தான் தங்கணும்னு வச்சாங்க. இப்படி அவங்களுக்குள்ள கொள்கை வச்சுக்கிட்டாங்க. இது வந்து ஒர்க் ஃபார் வர்ஷிப். லாஸ்ட் ஒர்க் ஆஸ் வர்ஷிப். Instead of just worshipping God in smaller movements, ஏதோ ஒரு 10 நிமிஷம் பூஜை ரூமுக்குள்ள போயிட்டு சாமிக்கு மணி அடிச்சு பட்டை போட்டுன்னு ஏதோ ஒரு ஊதுச்சி விளக்கு கொளுத்திட்டு அதுக்கப்புறம் நாள் பூரா யாரையும் ஏமாத்தலான்னு சுத்துறாங்க இல்லையா, நிறைய பேர் அப்படிதான் இருப்பாங்க உலகத்துல. அதை விட வாழ்க்கையே தவமா மாத்துறது. அப்ப காலையில் எந்திரிச்சு உடனே என்ன பண்ணும், சாமி இன்னைக்கு 4ஆம் தேதி முடிய போகுது, நாளைக்கு காத்தால 5ஆம் தேதி நான் எழுற போது ஒரு புது மனுஷனா என்னை எழுப்பு, and thank you for all what you have done to me on this 4th April நினைக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு காஃபி குடிக்கிறியா, thank God for the coffee is giving you. இட்லி சாப்பிட்றியா, thank God for that. ரோட்ல போயிட்டு இருக்கியா, ஒரு பிச்சைக்காரனை பாக்குறியா, நான் கும்பிடுற முருகரோ கிருஷ்ணரோ இந்த பிச்சைக்காரனா வந்து உட்காந்துருக்காங்க, எனக்கு தயவு தாட்சிணை இருக்கான்னு பாக்குறாங்கன்னு அவனுக்கு ஒரு டீ பொற பிஸ்கெட் வாங்கி கொடுத்துரு. ஆபீஸ்க்கு போறியா, ஒரு சூட் கேஸ் பிரீஃப் கேஸ் எடுத்துக்கிட்டு நைஸ் டு மீட் யூன்னு யாராவது ஒரு சேல்ஸ்மேன் இல்ல ஒரு கஸ்டமர் வருவான். கஸ்டமர் வர்றபோது நீ என்ன நினைக்கணும், நான் கும்பிடுற முருகரோ கிருஷ்ணரோ பேண்ட்ரி டை கட்டிக்கிட்டு நான் ஒழுங்கா வியாபாரம் பண்றேனான்னு பாக்குறதுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற பாவனை இல்லை. உன்னை தேடி முருகர் ஒரு சேல்ஸ்மேனா வந்தா நீ எப்படி ஒழுங்கா நடந்துப்பியோ அப்படி அவங்ககிட்ட நடந்துக்கணும். உங்க அம்மா அப்பாவை பார்த்தா இதுதான் சிவபெருமானும் பார்வதின்னு நினைச்சுக்கணும். உங்க அக்காவை பார்த்தாக்கா அருணகிரிநாதர் அக்கா தானே அவரை ஞானி ஆக்கிச்சு, வேமனாவோட சிஸ்டர் தானே அவரை ஞானி ஆக்கிச்சு, சோ என்ன ஞானி ஆக்கிறதுக்காக வந்திருக்கா இந்த அக்கான்னு நினைச்சுக்கணும். பட்னத்தார அவருடைய மகன் தானே வந்து ஞானி ஆகணும். ஆனாலும் உன் பிள்ளைய பாக்குற போது அவன் நல்லவனா இருந்தாலும் மிச்சுவஸா இருந்தாலும் இவன் தான் முருகன் என்னை திருத்தறதுக்காக வந்திருக்கான், இஸ் டெஸ்டிங் மீ ஆன் தி பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் லைஃப்னு புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். அப்படி காத்தால இருந்து நைட் வரைக்கும் merge yourself with the thought of God and start seeing in everyone whom you come across a form of God. அப்ப நீ எப்படி தப்பு பண்ணிடுவ? அப்போ work and worship both are merged together, both are synchronized together. இதான் என்னுடைய ஸ்பீச் அங்க.